இந்த வீடியோவில் ஒரு அமேசிங்கான பர்சனலைஸ் கிஃப்ட் ஒரு பர்த்டேக்கோ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கோ வேலண்டைன்ஸ் டேக்கோ எந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கோ அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது போல் கடையில் எங்கேயுமே நம்ம வாங்க முடியாது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்க அசந்து போகிற அளவுக்கு ஒரு அமேசிங் கிஃப்ட். ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாகவும் பண்ண முடியும். அது எப்படின்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பர்சனலைஸ் கிஃப்ட் கார்டை நீங்களே எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரைஃபோல்ட் கிரீட்டிங் கார்டு மாடலில் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோஸ் நேம் போட்டுக்கலாம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு விஷஸ் ஸ்பெஷல் மெசேஜஸ் போட்டுக்கலாம். இதே நம்ம அன்ஃபோல்ட் பண்ணோன்னா உள்ளே இந்த மாதிரி போலராய்ட் ஃபோட்டோ தீமில் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம லைட் செட்டிங்ஸும் கொடுத்து நம்ம ஷோகேஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் A3 நியூ டாக்குமெண்ட் ஒன்று Adobe Indesignல க்ரியேட் பண்ணுறேன். 2 பேஜஸ் வச்சுருக்கேன். லேண்ட்ஸ்கேப் மோடில் ஒரு 10 mm மார்ஜினும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஃப்ரேம் போட்டுட்டு, இப்போ ட்ரைஃபோல்டுன்றதுனால நான் 3 செஷனாக டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஃப்ரேம் போட்டுட்டு அதை நான் 3ஆக டிவைட் பண்ண போகிறேன். 3ஆக டிவைட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி பாரில் மேலே விட்டுன்னு காட்டும். நம்ம செலக்ட் பண்ண உடனே அதில் /3 அப்படின்னு நான் போடுறேன். அப்போது நம்ம போட்டிருக்க ஃப்ரேம் 1/3 டிவைட் ஆகிடும். இதையே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நான் 2 டூப்ளிகேட் எடுத்து பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பக்கத்தில் அரேஞ்ச் பண்ண உடனே எனக்கு எந்த இடத்துல நம்மளுடைய செக்ஷன் பிரியுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ தட் நம்ம பிரிண்ட் ஆகிட்டு ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால் ஸோ அந்த இடத்த நான் டிசைனில் நான் கவனமாக பார்த்துக்கிறதுக்காக நான் கைட்ஸ் நான் எடுக்கிறேன். லெஃப்ட் எட்ஜில் பார்த்திங்கன்னா ரூலர் இருக்குது. அதுலேருந்து நம்ம மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா நமக்கு கைட்ஸ் வரும். 2 கைட்ஸ் நான் வச்சுட்டு 2 கைடையும் லாக் பண்ணுறேன். Ctrl Alt செமிகாலன் கொடுத்த உடனே நம்ம கைட் லாக் ஆகிடும். ஸோ தட் நம்ம வேறு ஏதாவது ட்ராக் பண்ணும்போது அது செலக்ட் ஆகிட்டு டெலிட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ 3 ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். ட்ரைஃபோல்டில் 3 பக்கத்தை குறிக்கிற மாதிரி. ஸோ ஒன்றுத்துலேயும் இப்போ நான் இமேஜ் ப்ளேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ டிசைன் ரொம்ப மெனக்கிடாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ 3 சைட்லேயும் இமேஜஸ் நான் ப்ளேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஹாப்பி பர்த்டே மெசேஜ் வைக்கிறேன். ஸோ நெட்லேருந்து எடுத்தோம், ஸ்டாக் இமேஜஸ் எடுத்தோம், மாடல்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு அப்பீலாக இருக்காது. அதனால் மட்டும்தான் நான் என்னோடய இமேஜஸ் வச்சு ஒரு கஸ்டமேடாக பண்ண முடியும்ன்ட்டு புரிய வைக்கிறதுக்காக நான் என் இமேஜஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுக்குறதும் நானே, வாங்குறதும் நானே. ஹாப்பி பர்த்டே சுகுமார் ஃப்ரம் சுகுமார்னு இருக்கும் சாம்பிள். ஸோ ஹாப்பி பர்த்டே நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போட்டுட்டு ஃப்ரம் உங்களுடைய மெசேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 3 செக்ஷனும் ஃபோல்ட் பண்ணால் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஒரு செக்ஷன்லையும் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ சென்டரில் கொஞ்சம் விஷஸ் டைப் பண்ணுறதுக்காக சென்டர் இமேஜை மட்டும் நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு மேலே ஸ்பேஸ் வைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி இமேஜஸ் சின்னதாக இருக்கும். அப்போ மேலே எம்டி ஃபேஸ் வரும்போது என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜில் எங்கே பேக்ரவுண்ட் கலர் நமக்கு என்ன கலர் நிறையா இருக்கோ அதே நம்ம ஐட்ராப்பர் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜுக்கு பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் அதே கலரில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த இமேஜில் எட்ஜஸ் மட்டும் கிரேடியன்ட் ஃபேர் கொடுத்துட்டோம்னா 2 கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். நமக்கு சிம்பிளாக வேலை முடியும். இல்லை ஃபோட்டோஷாப் இருந்தால் நம்ம அதுலேயும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம விருப்பப்பட்டு பண்ணலாம். இப்போ 3 இமேஜஸ் நான் செட் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய விஷஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே ஒரு திக்கான ஃபாண்ட் கொஞ்சம் தெரிகிற மாதிரி நான் போடுறேன். இப்போ அதுக்கு எஃபெக்ட்ஸ் பேனலில் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் நான் எஃபெக்ட்ஸ் கலர்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். ட்ரைஃபோல்டில் ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே சுகுமார். நம்ம திறந்த உடனே தெரிய போகிறது வித் லவ் மெசேஜ். இங்கே உங்களுடைய பிக்சர் இல்லை நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் சேர்ந்துருக்கிற பிக்சர், குரூப் பிக்சர்ஸ் இந்த மாதிரி இடங்கள் போட்டுக்கலாம். ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு டக்குன்னு வித் லவ் அப்படின்னு சொல்லும்போது திறக்கும் உடனே ஒரு இம்பேக்ட் இருக்கும் பார்க்கும்போது. இந்த போர்ஷன் தான் சென்டராக வரப்போகுது. இங்கே உங்களுடைய விஷஸ் எதாவது பர்சனலாக இருக்குது, மெசேஜ் எதாவது இருக்குன்னா அங்கே எதாவது டைப் பண்ணிக்கலாம். நான் இன்டிசைனில் காட்டுற மாதிரியே நீங்கள் Corel Drawல 3 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோஷாப்லேயும் Illustrator நீங்கள் எதில் கம்ஃபர்டபுளோ ஜஸ்ட் 3 செக்ஷனாக டிவைட் பண்ணுறது தான் லாஜிக். ஸோ ஒரு செக்ஷன்லேயும் நீங்கள் நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எது, பேக் எது, சென்டர் எது, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ் மெசேஜஸ் நீங்கள் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடு நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னர் சைடில் ஜஸ்ட் ஃப்ளாட்டாக நமக்கு ஒரு ப்ளைனான இமேஜ் இருந்தால் போதும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்போ தான் நமக்கு நம்ம ஒட்ட போகிற ஃபோட்டோஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியும். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ப்ளூ கலர் வச்சுருக்கிறதுனால அதுக்கு மேட்சிங்காக நான் ஒரு யூனிவர்ஸ், ஒரு கேலக்ஸி இந்த பிக்சர் நான் இப்போ வைக்கிறேன் கொஞ்சம் டார்க் ப்ளூவில். ஸோ டார்க் ப்ளூவில் வைக்கும்போது நமக்கு உள்ளே ஒயிட் பார்டர் இருக்கும்போது ஃபோட்டோஸ் பளிச்சுன்னு தெரியும். அது இந்த காரணத்துக்காக இப்போ நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு டிசைன் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி 3 செக்ஷனாக பார்க்குறதுக்கு இல்லாமல் சிங்கிள் ஸ்ப்ரெட்டாகவும் நம்ம இதை பண்ணலாம். அது எப்படின்றது நான் இப்போ சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் 3 செக்ஷன் டிவைட் பண்ண இமேஜை இப்போ நான் ஒரே இமேஜ் ஒரு சிங்கிள் ஸ்ப்ரெட் இமேஜை நான் பெருசாக 3 சைடுக்கும் சேர்த்து ஃபிட் பண்ணுறேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொஞ்சம் கிரேடியன்ட் ஃபெதர் யூஸ் பண்ணி நான் ஒப்பாசிட்டியை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும், அதாவது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டேவும் மெசேஜஸும் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக அந்த 2 இடங்களில் இன்டிசைனில் எஃபெக்ட்ஸில் கிரேடியன்ட் ஃபெதர் மூலமாக நான் கம்மி பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்பரன்சி லெவல். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்றதுக்காக ஒரு வெக்டார் ஃப்ளவர் இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது பிக்ஸாபேயில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி லெவல் கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு வந்து அந்த கார்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் மைல்டான கலர்ஸில் நான் இப்போது யூஸ் பண்ண போகிறேன். உள்ளேயும் அதே மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ப்ரெட், அதாவது பார்க்குறதுக்கு வியூ வந்து நமக்கு சிங்கிள் ஃபோட்டோவாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து உள்ள அகைன் வந்து ஒரு ஃப்ளவர் இமேஜ் மட்டும் நான் சிம்பிளாக வைக்கிறேன். கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸ்லேயே நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 2 டிசைன் முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய ஃபோட்டோஸ் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒட்ட போகிற ஃபோட்டோஸ் போலராய்ட் தீமில் பண்ண போகிறோன்றதுக்காக இன்டிசைனில் ஒரு A4 ஷீட்டில் ஒரு 6 இமேஜ் வந்து நான் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் டைமென்ஷனில் நான் ஃப்ரேம் போட்டு நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 6 செப்பரேட் ஃபோட்டோஸை வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக பார்டரில் கொஞ்சம் ஒயிட் வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து நான் ஃபோட்டோஸ் பேப்பரில் எடுக்கிறேன். இது வந்து எல்லா ஸ்டேஷனரி கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பிரிண்டிங் ஷாப் போனீங்கனாலும் ஃபோட்டோ பேப்பர் சொன்னீங்கனாலும் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. 6 இமேஜஸ் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த இன்டிசைனில் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது என்னுடைய ஃபோட்டோ பிரிண்ட் அவுட்டையும் நான் எடுக்க போகிறேன் தனியாக. ஸோ இப்போ நான் எடுக்க போகிறது மொத்தம் 2 திக் கார்ட்ஸ், அப்புறம் 2 ஃபோட்டோ கார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம முதல்ல டிசைன் பண்ண கார்ட்ஸை நம்ம A3 நான் திக் ஷீட்டில் பிரிண்ட் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக. அப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸை ஒரு ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பேப்பரில் நான் பிரிண்ட் எடுத்த ஃபோட்டோஸை 6 ஃபோட்டோஸை தனியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்னர் சைடில் நம்மளுடைய கார்டில் நான் இப்போது ஒட்ட போகிறேன். வீடியோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ நான் டிசைன் பண்ண 2 கார்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். வெளியே வந்து நமக்கு ஒரு திக்கான ஷீட்டும், உள்ளே ஒட்டுறது வந்து ஃபோட்டோ ஷீட்ஸ்லேயும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஷீட்ஸாக நம்ம காமிச்ச மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி அதை நான் உள்ளே ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைஃபோல்ட் கான்செப்ட்டில் ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ஃபோட்டோ இண்டிவிஜுவலாக இருக்க மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலராய்ட் ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கார்டில் சிங்கிள் ஃபோட்டோ ஃபுல் ஸ்ப்ரெட்டுக்கும் வச்சு ஒரு லேஅவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் கலர்ஸ் நம்ம உள்ளே யூஸ் பண்ணி அதுவும் வந்து போலராய்ட் ஃபோட்டோஸ் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 கார்டுக்குமே நம்ம வந்து லைட் டெக்கரேஷன் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சீரியல் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், செல் ஆப்ரேட்டட் போட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ளக் பாயிண்ட்டை நமக்கு தேடணும், ஒரு கரண்ட்டில் நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நான் இப்போ அன்பேக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நல்ல ஒரு எல்லோ கலரில் இந்த சீரியல் லைட்ஸ் க்ளோ ஆகுது. இதை வந்து நம்மளுடைய கார்டில் இன்னர் போர்ஷனில் அந்த ஃபோட்டோஸை சுற்றி நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நம்ம கடையில் எங்கேயும் வாங்க முடியாது. ஒரு பர்த்டே இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, வேலண்டைன்ஸ் டே போல் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இல்லை ஒரு நார்மல் டேயில் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக இதை கொடுத்து அசத்தலாம். ஒரு பர்சனலைஸ்ட் ஃபோட்டோஸ் மெசேஜஸாக நம்ம கொடுக்கும்போது அது வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகும். பர்சனல் கார்டாக மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக அஃபிஷியலாக பிஸ்னஸில் கூட ஒரு தேங்க்யூ கார்டு, ஒரு மோட்டிவேஷனல் கார்டு, டீம் ஃபோட்டோஸ்லாம் போட்டு கூட பண்ணலாம். இது நம்மளோட ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது தான். இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களுடைய அனுபவங்களை நம்ம கமெண்ட்டில் பகிர்ந்துக்க தவறாதீங்க. இந்த மாதிரி கார்டு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து இது போல் பல ஐடியாஸ், பல வீடியோஸை நம்ம வரைக்கலை பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். வரைக்கலை மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, வலைமனை. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட் நிறையா நான் வழங்கிட்டு இருக்கேன். வரைக்கலையில் நிறைய கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுன்ற போல் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுக்குறீங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த பேர் ஆதரவுக்கு. உங்களுக்கு நேரடியாக கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னாலும் சென்னையில் நம்மளுடைய ஸ்டூடியோ ப்ளஸ் டிசைன் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இல்லை 1-to-1 ஆன்லைன் மூலமாகவும் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் நீங்கள் கற்றுக்க விருப்பப்பட்டாலும் அதுக்கான தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன அழைக்கலாம். மீண்டும் உங்களை வரைக்கலை சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.